இன்றைக்கு திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவராலும் அந்த கட்சிக்கு தலைவராக முடியுமா? இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? இந்த தேர்தலோடு திமுக என்ற கட்சிக்கு இறுதி தேர்தலை நீங்கள் கொடுப்பீங்களா? ஏங்க அந்த குடும்பத்தில் இருந்தா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா? இங்க இருக்கிறவங்க யாராச்சும் வந்தா ஏத்துக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? திரு ஸ்டாலின் அவர்களே, இனி குடும்ப ஆட்சி கிடையாது. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த ஒருவர் தான் இந்த தமிழகத்தை ஆள முடியும். இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. ஐயா அப்பா பேரை சொன்னாதான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. திரு ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தெரியுது. இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு. உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு. தலைமைக்கு விசுவாசங்களுக்கு இடம் உண்டு. மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை இங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிஞ்சுதா?